ஹாப்பி மீல் சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான கேரமல் கலாகந்த் கேக் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். என்னடா பேர் இவ்வளோ பெருசாக இருக்குது, இதுக்கு செய்ய வேண்டிய பொருளும் நிறையா இருக்குமோ நினைக்காதீங்க. பொருள் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ரெண்டு தாங்க. அதுவும் நம்ம வீட்டில் கிடைக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட் தான். முக்கியமாக அதில் சொல்லப்போனால் பால், நல்ல கட்டியான பாலும். அதை வந்து நான் இங்கே கிடைக்கிற 3% ஹோல் மில்கை நான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3 கப்பு இருக்கும். இதுக்கு 1 கப் அளவுள்ள கல்கண்டு, ஸ்வீட்டுக்கு சுகருக்கு பதிலாக நார்மல் சுகருக்கு பதிலாக கல்கண்டு எடுத்திருக்கேன். அதே மாதிரி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே கப்பு 1 கப்பில் வந்து நம்ம பன்னீர் எடுத்துக்கலாம். வீட்டில் செஞ்சதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இது டெக்கரேட்டிங்க்கு பிஸ்தா எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த கல்கண்டை நம்ம வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணணும். ஸோ அதனால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கணுங்க, அடி. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா பாலை நம்ம நல்லா வற்ற விட போகிறோம். ஸோ அந்த பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சுகரை, கல்கண்டை நல்லா ப்ரௌன் ஆக்கி கேரமல் பண்ணணும். ஸோ நல்லா இது மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்பவும் தீ அதிகமாக வைக்கக்கூடாது இதுக்கு. அது மாதிரி ஈவனாக கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ தெரியுது லைட்டாக மெல்ட் ஆகி வருதில்ல. ஸோ இது மாதிரி எல்லாமே மெல்ட் ஆகிடணும். மெல்ட் ஆகி இது மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வெளியே வரணும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு நல்ல ஒரு கலரும் ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ நல்லா இது மாதிரி எல்லாமே அந்த எல்லா கல்கண்டுமே ஒயிட்லேருந்து இந்த ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இது மாறவும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 கப் ஹோல் மில்கை அப்படியே சேர்க்கலாம். நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ணியும் இந்த மில்கை சேர்க்கலாம் ஓரளவுக்கு. இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து அப்படியே ஊற்றுறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த சுகர் வந்து கட்டியாயிருது. ஸோ பட் எனிவே நம்ம ஹீட்டில் கொஞ்சம் நேரத்தில் அதுவும் இப்போ கரைஞ்சிரும் பாலோட. ஸோ இது விருப்பப்பட்டால் இந்த பாலை நீங்கள் வந்து வார்ம் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் எனிவே இதோடு சேர்த்தே நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், நல்லா குறைவாக கடைசி வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். பாலே இல்லாத அளவுக்கு திக்காக இதை பால்கோவா ஸ்டேஜுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கோங்க பாலை. ரா மில்க் மாதிரி தான் இது, காய்ச்சாத பால் தான். ஸோ நல்லா ஆக்சுவலாக இப்படி சேர்க்குற டைமில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா அடியிலையும் பிடிக்கூடாது. அதே டைமில் ஓவராக வச்சிங்கனாலும் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஏதாவது அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. அந்த ஹோல் கேக்குக்கே அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இது மாதிரி பொறுமையாக கிண்டிகிட்ருக்கணும். நல்லா இது மாதிரி கொதிக்க விடணும். அதே டைமில் சுற்றியும் பிடிக்கக்கூடாது. நீங்கள் அந்த கேர்ஃபுல்லாக அதை கிண்டிகிட்ருக்கணும். இதில் நான் சஃப்ரான் சேர்க்குறேன். சஃப்ரான் சேர்க்குறப்ப அதோட கலர் வந்து நல்லா மஞ்சள் கலரில் கொடுக்கும். அது மாதிரி ஏலக்காய், இதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் சேருங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதுனால இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டேஜில் இது ரெண்டுத்தையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இந்த பாலும் கொஞ்சம் அந்த செஃப்ரான்லேருந்து உள்ள அந்த மஞ்சளாக கொஞ்சம் நேரம் கழித்து வரும். ஸோ நம்ம நினைப்போம் என்னடா மஞ்சள்னு இருக்குது, மஞ்சள் போட்டிருக்கோமே, அப்படிலாம் இல்லை. செஃப்ரான் கூட கொஞ்சம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். அந்த வாசமும் நல்லாயிருக்கும் கேக்குக்கு. ஸோ நல்லா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பார்த்திங்களா திக்னஸ்ஸு. தண்ணியிலேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்துருச்சு இப்போ. ஸோ இன்னும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் அந்த பால்கோவா அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் இதை. ஸோ இது மாதிரி நல்லா கிண்டிகிட்ருக்கணும். நல்லா இதில் சுற்றி இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்குது இல்லைங்க ஆடை, அது வந்து அப்பப்போ உங்களுக்கு இருக்கும், சுற்றி அதில் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் சைடில். அதுதான் மலாயின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் நம்ம வந்து பால்லேருந்து பண்ணுறதுனால இட் டேக்ஸ் டைம். பட் ஆனால் இதுக்கு ஷார்ட்கட்டாக வந்து நம்ம வந்து மில்க் மேட் எடுத்துக்கலாம். சுகரும் இருக்கும், பாலும் திக்கான பால் தான். ஸோ அதை சேர்த்திங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிடலாம். பட் இது ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம பண்ணுறோம். பால்லேருந்து பாலை வற்ற விட்டு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து பண்ணுறதுனால இது கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும். ஸோ அதனால் அந்த பாலை வந்து நல்லா பாதி பாலாக குறையிற வரைக்கும் இது மாதிரி பொறுமையாக பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அப்பப்போ நீங்கள் அதை வந்து கவனிச்சிட்டே இருக்கணும். அந்த அடுப்பை கரெக்டாக அந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு எவ்ரி 5 to 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை கிண்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில்
நம்ம 1 கப் பன்னீர், எவ்வளோ 1 கப் பன்னீர்னால் அதே 1 கப் கல்கண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதே அளவு தான் சேர்க்கணும். கூட இன்னும் நல்லா உங்களுக்கு சுகர் வேணும்னா கூட ஒரு 1/2 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க கல்கண்டை. ஸோ நல்லா இந்த ஸ்டேஜில் பன்னீரை சேர்த்தாச்சு. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். பன்னீர் இந்த பால், இந்த வற்றின பாலோட நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். நான் இதில் சேர்த்தது வந்து ஹோம்மேட் பன்னீர் தாங்க. ஜஸ்ட்டு பாலில் வந்து நம்ம லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி கொதிக்கிறப்ப அதிலேருந்து எடுத்த பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும்ல. ஸோ அதனால் அதை என்ன பண்ணணும், நல்லா கழுவிட்டு அதை ஸ்க்ரம்பிள் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அதை நீங்கள் பாலில் சேர்க்குறப்ப அந்த பால் ஆஃபாக இருக்கணும். குறைஞ்ச பிறகு தான் அந்த பன்னீரை சேர்க்கணும். அந்த ஸ்டேஜில் தான். ஸோ அதை மாதிரி வந்த பிறகு நீங்கள் சேருங்க. ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷாக பண்ண பன்னீர் இன்னும் நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக. உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீட்லேயே செஞ்சு நீங்கள் வந்து பன்னீரை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நல்லா வத்திடுச்சு. இப்போ நீங்கள் கிண்டுறப்ப வந்து உங்களோட பாத்திரத்தோட அடியில் உள்ளது தெரியும், தண்ணியெலாம் போய் அந்த மில்கோட அந்த இதுவே லிக்விடே இருக்காதுல்ல. அந்த ஸ்டேஜ் வரப்போ நாங்கள் 3லேருந்து 4 ஸ்பூன் நல்ல நெய் சேர்த்துக்கோங்க, பசு நெய்யை. ஏன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பிடிக்கும், நீங்கள் பார்த்துட்டே பண்ணணும், ஏன்னா விடாமல் கொஞ்சம் கிண்டணும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செம இது ஸ்மெல் வருதுங்க. கேக்கோட அந்த பால்கோவா அந்த ஸ்மெல் நல்லா வருது. அந்த செஃப்ரான், அந்த ஏலக்காய் எல்லாம் சேர்த்தனால. ஸோ நல்லா இதை மாதிரி அங்கங்கே நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இந்த டிஷ்க்கு நம்ம நெய் சேர்க்குறது வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் நிறைய சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து கிளறப்ப அதை பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் அடியில். நல்லா இது மாதிரி நமக்கு வந்து அடியில் ஆக்சுவலாக அந்த இது தெரியாமல், மில்கே தெரியாத அளவுக்கு இந்த ஸ்டேஜ் வருதுல்ல, இது தாங்க நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த காலாக்கந்தோட டிஷ்ஷோட ஸ்டேஜ் வந்தாச்சு, கடைசி ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த சால்ட்டு எப்போயுமே தெரியும் உங்களுக்கு, இனிப்பில் வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்போட இது வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அந்த டிஷ்ஷுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா இது மாதிரி அடியில் உங்களுக்கு நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிண்டுறப்ப அடியில் அந்த சட்டி தெரியுது பாருங்கள், கோடு கோடாக லைன் லைனாக. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கன்னா we are ஆல்மோஸ்ட் 99% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வரப்போ பார்த்துட்டே இருங்க. ஸோ அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் திருப்புறப்ப அந்த கரண்டியை அடியில் வந்து உங்களோட அந்த வெசலோட இது பாட்டம் தான் தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். ஸோ நல்லா இது மாதிரி வந்துடுச்சு இங்கே இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். வா, சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ இதை வந்து உங்களோட சாய்ஸ் தாங்க. எப்படி வேணால், எந்த பவுலில் வேணால், உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் இதை ஆற வச்சு இது பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக கேக் ஷேப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணணுன்றதுக்காக இந்த பவுல் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ் பவுலில் ஒரு 2 ஸ்பூன் நல்லா எல்லா பக்கமும் நம்ம கீயை தடவிடலாம். அப்போ தான் வந்து எடுக்கிறப்ப வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக சைடில் எல்லா பக்கமும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா அது சூடாக இருக்கிறப்பயே நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஸோ சூடாக இருக்கிறப்பயே நீங்கள் எந்த வெசலில் நீங்கள் போடணுமோ அந்த வெசலில் நல்லா போட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா இதை வந்து ஈவனாக ஆக்கிக்கோங்க, ரொம்பவும் அமுக்காதீங்க, நல்லா சாஃப்டாக அமுக்கிக்கோங்க. நல்லா ஈவன் படுத்திட்டு இதை நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் ரவுண்ட் கேக் ஷேப்பில் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இந்த பவுலில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இதை போட்டுட்டு கொஞ்சம் கூல் பண்ணணும். நல்லா கூலானதும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 4 hours வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா செட் ஆகிருங்க. இப்படி செட் ஆன பிறகு நீங்கள் மேலே டாப்பிங்க்கு உங்களோட சாய்ஸில் நீங்கள் எது வேணாலும் நட்ஸு சேர்த்துக்கலாம். ஸோ நான் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இதை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்தா ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சைடில் உள்ளதை மட்டும் நீங்கள் பார்த்து எடுங்க நைஃப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். எந்த பிளேட்டில் வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு இது மாதிரி தலைகீழாக பண்ணி நீங்கள் நல்லா 4 தட்டு இந்த பக்கம் தட்டினீங்கன்னாவே அதுவே உளுந்துடும். ஸோ அவ்வளோதாங்க.
சூப்பராக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சு. நான் இதில் வந்து பிஸ்தாவும் செஃப்ரானும் நான் வந்து டெக்கரேஷனுக்காக கொடுத்துருக்கேன் மேலே டாப்பிங்க்கு. வா, செம்மையாக இருக்குங்க இதோட லுக்கு ஃபினிஷிங்கில். இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணதோட டிஷ்ஷோட உங்களை டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது நல்லாயிருக்கும் இந்த காலாகந்த். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம சாஃப்டாகவும் இருக்குது, அதே டைமில் செம டேஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம கல்கண்டெல்லாம் சேர்த்து இதில் பண்ணுறதுனால. வா, எப்படி இருக்குது பாருங்கள். சைடில் உள்ள எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபுல்லாக எல்லா ஷேப்லேயும் நமக்கு வந்து நல்லா வந்திருக்கு. ஏன்னா நம்ம 4 to 6 ஹவர்ஸ் வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். ஸோ நல்லா செட் ஆகிடுச்சு இது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணால் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 to 2 வாரம் வரைக்கும் இது இருக்கும். நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.